கவியரங்கம் என்கிற காரணத்தினால் கவியரங்கத்தின் வரவேற்புரையும் கொஞ்சம் கவிதையாகவே நான் வாசித்து விட்டு செல்கிறேன். எங்கும் நிறைந்திருக்கும் ஏக நிறையோனின் பொங்கும் பேரருளை புகழ்பாடி துவங்குகிறேன். ஒப்பில்லா ஓரிரையை உலகிற்கு உறக்கச் சொன்ன தப்பில்லா இறைமறையை தன்னகத்தே தாங்கி வந்த முப்பொழுதும் புகழுக்குரியவர் எனும் முழு பொருளையும் கொண்டுள்ள அப்பழுக்கில்லா அகமதனும் அழகிய பெயர் கொண்ட எங்கள் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சலாமும் கூறியவனாக ஓர் வசந்த விழாவின் வரவேற்புரையை வாசிக்கின்றேன். சென்னை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை நடத்தும் மீலாது பெருவிழா. அன்று சீரற்ற உலகை சீர்திருத்தம் செய்த செம்மன் நபிக்கு இன்று சீரத்துன் நபி விழா. மாக்களாய் வாழ்ந்த மக்கா மக்களை மனித புனிதராய் மாற்றிய மாநபிக்கு இன்று மீலாது பெருவிழா. காட்டரபிகள் எனப்பட்டோரை உலகுக்கே எடுத்து காட்டரபிகளாய் மாற்றிய காத்தமுன் நபிக்கு இன்று மீலாது பெருவிழா. காட்டரபிகள் எனப்பட்டோரை உலகிற்கே எடுத்துக்காட்டு அரபிகளாய் மாற்றிய காத்தமுன் நபிக்கு இன்று மீலாது பெருவிழா. போதையில் நடைபாதையில் கிடந்தவர்களை நானிலத்தின் நடைபாதையாக மாற்றிய நாயகருக்கு இன்று மீலாது பெருவிழா. நபியை நேசிப்போர் இவ்வையகத்தில் இருக்கும் வரை மீளாது, ஒருபோதும் வீழாது இன்ஷா அல்லாஹ். இக்கவியரங்கத்தின் தலைமை கவிஞர், கரும்பு தமிழை கசக்கி பிழிந்து அமுதமாக்கி தரும் ஆற்றல் பெற்ற கவிஞர் திமு அப்துல் காதர் அவர்களையும், செந்தமிழில் சொல்வளம் பெற்று அரபு மொழியில் பொருள் வளம் பெற்ற சுந்தர மொழியில் சுபகானமோடு இதை தந்த சந்தன கவிஞர் தேங்கை ஷரபுத்தீன் ஹதரத் அவர்களையும், கடைசி நேரத்தில் கவிபாட எழுந்தால் கலைந்து கொண்டிருக்கும் கூட்டத்தை கூட தன் கவிச்சுவையாலும் நகைச்சுவையாலும் கட்டி இழுத்து அச்சடித்த சித்திரம் போல் அமர வைத்திடும் அற்புத கவிஞர், கலைந்து கொண்டிருக்கும் கூட்டத்தை கூட தன் கவிச்சுவையாலும் நகைச்சுவையாலும் கட்டி இழுத்து அச்சடித்த சித்திரம் போல் அமர வைத்திடும் அற்புத கவிஞர் அகமது அலி பாக்கவி ஹதரத் அவர்களையும், இரு வரிகளை கொண்டு இலக்கியம் படைத்திட்ட திருவள்ளுவரை போல் ஒரு வரி கவிதையிலும் 1000 அர்த்தங்களை பாமாலை கோர்த்து பூமலையாய் தரும் பூதமங்கலம் கவிஞர் அப்துல் காதர் ஜீலானி ஹதரத் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். மேலும் மீலாது விழாவின் கவியரங்க அமர்வின் கண்ணியமிகு தலைமை தலைவருக்கும் முன்னிலை வகிக்கும் கண்ணிய உலமா பெருமக்களையும், கவியுலக பூஞ்சோலையில் மலரும் கவிமலர்களின் நறுந்தேனை அறிந்தி மகிழ வண்டன வந்தமர்ந்திருக்கும் அவையோரையும், முழுமையாக கவி கேட்க முன்வரிசையில் வந்து அமர்ந்திருக்கும் ஆர்வமிகு சான்றோரையும், முழுமையாய் கவி கேட்க முன்வரிசையில் வந்து அமர்ந்திருக்கும் ஆர்வமிகு ஆண்டோரையும், செவியினிலே கேட்டபடி சிந்தையிலே ரசித்தபடி மறுபுறம் செல்லுடனே சொல்லாடும் செல்லின் செல்வர்களையும், செவியினிலே கேட்டபடி சிந்தையிலே ரசித்தபடி மறுபுறம் செல்லுடனே சொல்லாடும் செல்லின் செல்வர்களையும், அவ்வப்போது ஷைடிஸை தன் வயிற்றிலே தள்ளிக்கொள்ள தோதுவாய் சைடிலேயும் அரங்கத்தின் வெளியேயும் நின்று கவியேக்கும் சான்றோரையும் வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். வரவேற்புரையில் கடைசியாய் ஒரு வார்த்தை. இக்கவியரங்கத்தின் தலைப்பு கல்லெல்லாம் சொல்லும் சல்லல்லா. இக்கவியரங்கத்தின் தலைப்பு கல்லெல்லாம் சொல்லும் சல்லல்லா. என்னிடம் கேட்டால் கொஞ்சம் நவீனமாய் நான் சொல்லுவேன். என் செல்லெல்லாம் சொல்லும் சல்லல்லா. செல்லென்றால் செல்போன் அல்ல. நாம் உயிர் வாழ நம் உடம்பின் இரத்தத்தில் குடியிருக்கும் லட்சக்கணக்கான அந்த செல்கள். என் உடம்பின் கடைசி செல் உயிரோடு இருக்கும் வரை என் செல் எல்லாம் சொல்லும் சல்லல்லா என்று கூறி என் வரவேற்புரையை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.